என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைன் ஃபிலாசபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் ஃபிலாசபி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி என்னென்ன ப்ராசஸில் வந்து நம்ம டிசைனை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தான் இங்கே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருப்போம். இந்த ஃப்ளோ சார்ட் பாரு இல்லைனா ஸ்ட்ரக்சரல் டிசைன்னா நம்ம வந்து எப்போவுமே இருப்போம், அதாவது டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன்னு சொல்லுவோம். அது கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட நீட்ஸ் என்ன, அதாவது ஒரு பில்டிங் வந்து இந்த இடத்துல கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பில்டிங் உள்ள என்னென்ன இது தேவை, என்னென்ன எந்த இடத்துல எந்த ரூம் வேணும், எதுக்காக அந்த ரூம் வேணும், அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன். அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கான்செப்டல் டிசைன். இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து ஒரு பில்டிங்கில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரூம் வேணும், இது எல்லாமே இந்த ஃபெசிலிட்டிஸோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அப்புறம் கான்செப்சுவல் டிசைன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் வந்து அதோட சிஸ்டம் என்ன, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கான்செப்சுவல் டிசைன். இப்போது இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபசாட் சிஸ்டம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னா அதாவது எக்ஸ்டீரியர் இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபசாட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கண்ணாடி மாளிகைகள் அதிகமாக வருது, இட் இஸ் கால்ட் ஃபசாட். சரியா? கண்ணாடி மாளிகைகளில் வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2-3 சிஸ்டம்ஸ் வச்சு அவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கட் அண்ட் வால் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல என்ன சிஸ்டம் போடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எந்த இடத்துல வந்து டிசைட் பண்ணுறாங்க. சரியா? தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கான்செப்சுவல் டிசைன். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி என்னென்ன சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது சுற்றி இருக்க என்விரான்மெண்டலுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல், அதாவது யாரையுமே பாதிக்காமல் நம்ம எப்படி கட்டலாம் பில்டிங், இதுதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கான்செப்சுவல் டிசைன். அடுத்தது வந்து ப்ரிலிமினரி டிசைன். ப்ரிலிமினரி டிசைனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பில்டிங் நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணதுக்கப்புறமா இந்த பில்டிங்கில் வந்து எந்த இடத்துல என்ன லோடு ஆக்ட் ஆகும், என்னென்ன மாதிரி அதை அனலைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரிலிமினரி டிசைன். அடுத்தது ப்ரிலிமினரி எவால்வேஷன். இந்த ப்ரிலிமினரி எவால்வேஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு அந்த பில்டிங்னால நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குமா, சேஃப்டியாக இருக்குமா, சர்வீசபிலிட்டி அதாவது லைஃப் ஆஃப் த பில்டிங் வந்து அதிகமாக இருக்குமா, எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரிலிமினரி எவால்வேஷன். இந்த ப்ரிலிமினரி எவால்வேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கையில் இருக்க ஃபண்டு வச்சு நம்ம வந்து இவ்வளோ பிளான் பண்ண முடியுமா, இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாம் டிசைன் பண்ணுறது இது பண்ணி முடிக்கிறது என்னது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரிலிமினரி எவால்வேஷன். ஸோ ப்ரிலிமினரி எவால்வேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த பில்டிங்குரிய செக்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதாவது செக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னது, இப்போ காலமாக இருக்கட்டும், காங்க்ரீட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டீலாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு காலமோட டைமென்ஷன் என்ன சைஸில் நம்ம வந்து போட போகிறோம் அப்படிங்கிறத படிக்கிறது தான் என்ன அப்படின்னா செக்ஷன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து செக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மாடிஃபை பண்ண போகிறோம். அதாவது மாடிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சில கரெக்ஷன்ஸ், அதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஜாயின்ஸ் இருக்கும், என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடிஃபை பண்ணி என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மாடிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டிசைன் ரிப்போர்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். தட் இஸ் ஃபைனல் டிசைன் அண்ட் ஃபைனல் எவால்வேஷன். ஃபைனல் எவால்வேஷனில் சேஃப்டி எல்லாம் இருக்கா, சர்வீசபிலிட்டி எல்லாம் நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகுதா, நம்ம டிசைன் பண்ணியிருக்க செக்ஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் என்ன அப்படின்னா ஃபைனல் எவால்வேஷன். திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், எவால்வேட் பண்ணுறோம். அந்த எவால்வேட் பண்ணி முடிஞ்சு அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் இஸ் நத்திங் பட் நம்மளோட நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்க டிசைன் ப்ரொசீஜர் அப்படியே கொடுக்கணும். அது கூடவே நம்ம என்ன பண்ணணும், அதாவது இப்போ லிமிட் சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க, தட் இஸ் யூஸிங் சம் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், எங்கேருந்து இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணணும். தட் இஸ் நம்மளோட ப்ராசஸ் படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் இஸ் ஏ ரிப்போர்ட்டு. இப்போ நம்ம கான்செப்ட் படி ரிப்போர்ட்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இதை வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு புக்கு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கேல்குலேஷன் போட்டது கேல்குலேஷன் இருக்கும். அது போக அந்த கேல்குலேஷன் மூலமாக நம்ம வந்து என்னென்ன டயக்ராம்ஸ் வச்சுருக்கோமோ, அதாவது ஆட்டோகேடில் நம்ம போட்டு அந்த ஆட்டோகேடில் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லேஅவுட் ஃபிக்ஸ் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து இந்த ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் அட்டாச் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன்.
ஸோ டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. அதை எவால்வேட் பண்ணுறது எப்படி எவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எவால்வேஷன் பேஸ் பண்ணி தான், அதாவது இவ்வளோ செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த செக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் செக்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. எவால்வேட் பண்ணிவிட்டு அந்த எவால்வேஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெண்டர் கோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டெண்டர் கோட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து சைட் ரிலேட்டட் சார்ஜஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இது பண்ண எடுப்பாங்க. அப்புறம் ஃபேப்ரிகேஷனுக்கு எவ்வளோ, எரெக்ஷனுக்கு எவ்வளோ, சூப்பர்விஷனுக்கு எவ்வளோ, இந்த அமௌண்ட், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது அந்த சைட்லேருந்து அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து எவால்வேட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து எவால்வேஷன். அந்த எவால்வேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா அந்த அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் யூஸ். எக்ஸிக்யூட் அந்த ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஒரு சர்டன் கன்சல்டன்சியில் கொடுத்து அவங்க வந்து அந்த, அதாவது ஒரு கிளைண்ட் வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக தான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கிளைண்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்பாமங்கிறத விட கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுற டிசைனை வந்து இன்னொருத்தவங்க வெரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு கன்சல்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கன்சல்டன்ட்டு கூட போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த டிசைனை போய் செக் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இந்த டிசைனை நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி அவங்க வந்து இல்லை இந்த செக்ஷன் வந்து சேஃபாக இல்லை நீங்கள் கொடுத்துருக்க லோடுக்கு, அவங்க தனியாக அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க செக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லாச்சுன்னா திருப்பியும் என்ன நம்மளை சொன்னாங்க டிசைனை வந்து திருப்பி ரீடிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த ரீடிசைன் முடித்ததுக்கப்புறமா திருப்பி அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லாச்சுன்னா யூ கேன் ப்ரொசீட் தி எக்ஸிக்யூஷன் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸிக்யூஷன் ஒர்க்கு நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்மளோட டிசைன் ப்ராசஸ். அப்போ டிசைன் ப்ராசஸ் வந்து சாதாரண சின்ன விஷயம் கிடையாது. நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கணும், பிளானிங்லேருந்து ஆரம்பித்து டெண்டரிங் கோட் பண்ணணும். டெண்டரிங் கோட் பண்ணி அக்செப்ட் பண்ண வந்ததுக்கப்புறமா இதை அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும், ஒரு சைட் இன்ஜினியர்கிட்ட நம்மளோட வேலை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்படைக்க போகிறோம். இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், இதோட டிசைன் இன்ஜினியரோட பெரிய ப்ராசஸ். நெக்ஸ்ட் இஸ் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ டிசைனர். அப்போது அடுத்தது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டிசைனர் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறதே யார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு டிசைனர் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து காங்க்ரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாமா, ஸ்டீலில் பண்ணலாமா, இல்லை காங்க்ரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ்தட்டிக் வியூக்காக நம்ம என்ன பண்ணலாம் அலுமினியம் அண்ட் ஃபசாட் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, எல்லாத்தையும் வந்து யார் டிசைட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு டிசைனர் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? செகண்ட், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், டைப் ஆஃப் ஜாயிண்டிங். அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ வந்து நம்ம காங்க்ரீட் காலம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா காங்க்ரீட் காலம் எவ்வளோ ஸ்பேஸிங்கில் போடணும், அதை வந்து எப்படி வந்து பீமில் வந்து கனெக்ட் பண்ணணும். பீம் வந்து எந்த இடத்துல, சில இடத்துல வந்து செகண்டரி பீம்ஸ் போடுவாங்க, சில இதில் வந்து ப்ரைமரி பீம்ஸ் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸை டிசைட் பண்ணுறது, அந்த ஜாயின்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறது யார், அதாவது அதிலேருந்து இந்த இடத்துல வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணுறது எல்லாமே ஒரு டிசைனர் தான் வந்து அதை டிசைட் பண்ண போகிறாங்க. இது வந்து அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், டைப் ஆஃப் ஜாயினிங், இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறது டிசைனரோட வேலை. செகண்ட், தேர்ட் வந்து மெத்தட் ஆஃப் ஜாயிண்டிங். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஸ்டீல் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டீலில் பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் ஜாயிண்டிங்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா, நம்ம வந்து பழைய காலத்தில் ரிவர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து போல்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக என்ன பண்ணுறாங்க, வெல்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசனாக நம்மளுக்கு வந்து இந்த வெல்டிங் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த 3 டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் ஜாயிண்டில் எது நம்மளுக்கு எக்கனாமிக்கல், எஃபிஷியன்சி இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் ஒரு டிசைனர் தான். அடுத்தது மெத்தட் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் அண்ட் எரெக்ஷன். மெத்தட் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் அண்ட் எரெக்ஷன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா இப்போ ஃபேப்ரிகேஷன் என்ன அர்த்தம், நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான செக்ஷன் வந்து என்ன, அந்த செக்ஷனை வந்து எப்படி ஹாட் ரோல் செக்ஷன் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஹாட் ரோல் செக்ஷன், கோல்ட் ரோல் செக்ஷன். அப்போது ஹாட் ரோல் செக்ஷன் நம்மளுக்கு வேணுமா, கோல்ட் ரோல் செக்ஷன் வேணுமா அப்படிங்கிறத வந்து
சூஸ் பண்ணுறது டிசைனர் ஒர்க்கு. அப்புறம் அதை வந்து எரெக்ட் பண்ண போகிறது, எரெக்ட் பண்ணும்போது க்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி எரெக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்க வந்து ஆர்டினரி மேன்ஸ் யூஸ் பண்ணி எரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறது யாரோட ஒர்க் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது எல்லாமே வந்து டிசைனரோட ஒர்க். அடுத்தது இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சர்வீசஸ். சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பவர் சப்ளை, இல்லை வாட்டர் சப்ளை, லிஃப்ட்டு, வென்டிலேஷன், ஹீட்டிங் அண்ட் கூலிங் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த இடத்துலலாம் வேணும், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு டிசைனர். அடுத்து டைப் ஆஃப் கிளாடிங், ரூஃபிங். இது கிளாடிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சைடில் போடுறது வந்து கிளாடிங், ரூஃப் வந்து டாப்பில் வந்து அதாவது டாப் வியூவில் அதாவது ரூஃபில் போடுறது வந்து ரூஃபிங். மேபி ஹரிசாண்டல் ஆர் இன்க்ளைன்டு ஸ்லோப்பில் ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன டைப் ஆஃப், அதாவது இப்போ வந்து ஏசி ஷீட்ஸ் இருக்குது, கார்பரேட் ஜிஐ ஷீட் இருக்குது, ஏசி ஷீட் இருக்குது, அப்படின்னு நிறையா ஷீட்ஸ் இருக்குது. இப்போது அது போக கான்க்ரீட் ரூஃபிங் போடுறோம். நம்மளுக்கு என்ன ரூஃப் வேணும் அப்படிங்கிறது எல்லாம் அதையும் அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. அடுத்தது இதோட சேஃப்டி. டிசைனருக்கு தான் முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பில்டிங்க்கு வந்து சேஃப்டி கொடுக்கணும். பில்டிங் என்ன தான் வந்து கொலாப்ஸ் ஆகும் போகுது அப்படின்னு சொல்லியாச்சுனாலும் அது வந்து முன்னாடியே வந்து என்ன ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருந்துருக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து சேஃப்டி. அந்த சேஃப்டியும் என்ன பண்ணணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அந்த ஒரு பில்டிங் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும், தட் இஸ் ஆஸ்தட்டிக்காகவும் இருக்கணும். இது எல்லாத்தையும் மூணையும் வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னா டிசைனரோட ஒர்க்கு. அப்புறம் இதில் வந்து கரோஷன், ஏதாவது அயன் ராட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த கரோஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த இடத்துல ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த ஃபயர் ப்ரொடெக்ஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்புறம் மெயின்டெனன்ஸ், லைஃப் சைக்கிள் காஸ்ட். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட், அதாவது மினிமம் காஸ்ட்டுக்குள்ளே அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த டிசைனர் வந்து டிசைட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு டிசைனரோட மெயின் ரோல். அடுத்தது நம்ம எப்போவுமே சொல்லுவோம் அனலைசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக சொல்லுவோம். வாட் இஸ் மென் பை அனலைசிஸ், வாட் இஸ் மென் பை டிசைன், இதை தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஜஸ்ட் ஒரு மெம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த மெம்பரில் என்ன ஆக்சியல் லோட் இருக்குது, அதில் பெண்டிங் இருக்குது, ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது, டார்ஷன் மூமெண்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு மெம்பருக்கும், ஸ்ட்ரக்சரில் நிறைய மெம்பர் இருக்கும், எல்லா மெம்பருக்கும் தனித்தனியாக படிக்கிறது தான் என்னது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அனலைசிஸ். அது வந்து எல்லா லோட் காம்பினேஷனுக்கும், நிறைய லோட் காம்பினேஷன் நம்மளுக்கு இருக்குது, அந்த லோட் காம்பினேஷன் எல்லாத்துக்குமே நம்ம படிக்கிறது தான் என்ன அப்படின்னா அனலைசிஸ். அந்த லோட் காம்பினேஷன் என்ன, லோட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது டிசைன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா இட் இஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் லேஅவுட் அண்ட் சிஸ்டம் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ். நம்ம ஆல்ரெடி மெம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அந்த மெம்பரோட சைஸை வந்து நம்ம இங்கே தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மெம்பர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, சைஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த செக்ஷனே என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் டிசைன். இப்போ இவ்வளோ மொமெண்ட் இருக்குது, ஆனால் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, இவ்வளோ மொமெண்ட் இருக்குது, இவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க. அந்த ஷியர் ஃபோர்ஸை தாங்குகிற அளவுக்கு ஒரு மெம்பரை நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் டிசைன். நெக்ஸ்ட்டு டிசைன் ஃபிலாசபினா என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா இட் இஸ் நத்திங் பட் என்னென்ன மெத்தடில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து டிசைன் ஃபிலாசபி. நம்ம இந்தியன் இது படி நம்மளுக்கு மூணு ஃபிலாசபி இருக்குது. ஒன்று வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், அடுத்து அல்டிமேட் லோட் மெத்தட் அண்ட் தேர்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லாச்சுன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் தி ஓல்டஸ்ட் மெத்தட். சரியா, ரொம்ப ஓல்டஸ்ட் மெத்தட். இட் இஸ் ஆல்சோ கால்டு எலாஸ்டிக் மெத்தட். அடுத்தது தேர்ட் வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட் மெத்தட். சரியா, ஸோ திஸ் லிமிட் ஸ்டேட் அண்ட் அல்டிமேட் ஸ்டேட் ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட் மெத்தட். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்டேட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஓல்டஸ்ட் அனலிட்டிக்கல் டிசைன் மெத்தட். இது வந்து இட் இஸ் இதில் வந்து லோடை எதுவரை கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் வரதான். ஆனால் நம்ம ஒரு மெம்பர் நம்ம டென்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஸ்டீலில் நம்ம டென்ஷன் டெஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஈல்டு வர தான் நம்மளுக்கு லோடு எடுக்காது, அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் லோடே நம்ம எடுக்கும். அப்போது நம்மளுக்கு அதுக்கப்புறம் இருக்க லோடை நம்ம கன்சிடர் பண்ணாமல் டிசைன் பண்ணோம்னா அந்த செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அன்எக்கனாமிக்கலாக இருக்கும். ஏன்னா அன்எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லாச்சுன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு லோடு இன்னும் நல்லா தாங்கும். அப்படிங்கும்போது நம்ம ஓவர் டிசைன் தானே நம்ம பண்ணுறோம்.
ஒரு செக்ஷன் வந்து ஒரு செக்ஷனோட லோடு வந்து அல்டிமேட் லோடு எடுக்கிற அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த செக்ஷன் வந்து குட்டியாக கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம லோடே வந்து அல்டிமேட் லோடு வரை தான் நம்ம வந்து இவ்வளோ லோடு தான் நம்ம தாங்கும் இந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு அந்த இதுக்கு ஏற்றாப்ப நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செக்ஷனை அதிகப்படுத்தி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். அப்படி டிசைன் பண்ணும்போது அந்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு அன்எக்கனாமிக்கல், அதாவது வெயிட் அதிகமாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரக்சரோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து அந்த லோடு வந்து நிறைய எடுக்கும், லோடு வந்து கம்மியாக வச்சு நம்ம அதிகமாக டிசைன் பண்ணியிருக்கோம் செக்ஷனை. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா லோடு வந்து கம்மியாக எடுக்கிறனால லோடு வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்க லோடு வந்து கம்மி, ஆனால் அந்த மெட்டீரியல் தாங்கக்கூடிய லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போது ஒரு லிமிட்டில் அது வந்து கரோட் ஆகிடுச்சு இல்லை இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த மெட்டீரியல் வந்து ஈல்டே ஆக ஆரம்பிச்சிருக்காது. அதனால இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். சரியா? இதில் வந்து நம்ம வந்து ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போது நம்ம வந்து இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஈல்டு லோடை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். இதில் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இந்த பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்போவுமே நம்ம வந்து 1.5 வந்து கான்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.15 தான். சரியா? ஸோ பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் வில் பி டிபெண்டிங் அப்பான் இட் இஸ் ஃபுல்லி வில் டிபெண்ட் அப்பான் ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 0.66 FY. ஓகே, நம்ம இதில் வந்து இதோட லிமிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், மெட்டீரியல் வந்து கேன் ரெசிஸ்ட் த லோட் ஆஃப்டர் ஈல்டு. அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அல்டிமேட் லோடு வர அதை ரீச் ஆகி அதுக்கப்புறம் தான் திருப்பியும் லோடு எடுத்து தான் திருப்பி என்ன ஆகுது, ஃபெயில் ஆகுது. ஆனால் இது வந்து அல்டிமேட் ஈல்டுலேயே நம்ம லோடை நிறுத்திடுறோம். அப்போ அது என்ன ஆகாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபைபர் வந்து ஈல்டாக ஆரம்பிச்சிருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அது வந்து அன்எக்கனாமிக்கல் செக்ஷன் கொடுக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது வந்து அன்எக்கனாமிக்கல் செக்ஷன் கொடுக்கும்னு சொல்லிட்டாச்சு. அடுத்து அட்வான்டேஜ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது வந்து ரிலையபிள், அதாவது இந்த லோடு வந்து நம்மளுக்கு அவ்வளோ இந்த மெம்பர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகாது. இது வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து தேர்ட் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸஸ் ஆர் லோ அண்ட் சர்வசிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். சர்வசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதோட லைஃப்பை தான் வந்து சர்வசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது நம்ம சொல்லுவோம் பழைய காலத்து வீடுகள்லாம் வந்து அந்த காலத்து வீடுகள்லாம் வந்து நல்ல ரொம்ப நாளைக்கு உழைச்சிது, இப்பொழுது எல்லாமே வந்து உழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இவங்க வச்சிருக்க மெத்தட். இது வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். என்ன அப்படின்னு சொன்னா செக்ஷன் வந்து பெருசாக போட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? இதில் வந்து கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு. இதில் என்னென்னா ஸ்ட்ரெஸ் டியூ டு டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட். இந்த ரெண்டு இந்த ஸ்ட்ரெஸ் டெட் லோடையும் லைவ் லோடையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரெஸ் வந்து ஷுட் பி லெஸ் தென் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி விண்ட் லோடை கன்சிடர் பண்ணியிருந்தாலும் இது வந்து என்ன இருக்கணும், பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக தான் இருக்கணும். இந்த 3 லோடையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி அதோட ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் 1.33 ஆஃப் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். சரியா? அதாவது 33% இன்க்ரீஸ் இன் தி பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை தான் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் அல்டிமேட் லோட் மெத்தட். அல்டிமேட் லோட் மெத்தடை வந்து இதை வந்து பிளாஸ்டிக் டிசைன் மெத்தட்னு சொல்லலாம், இல்லைனா லோட் ஃபேக்டர் மெத்தட்னு சொல்லலாம். இதில் வந்து செக்ஷன் ஃபார்ம்ஸ் தி பிளாஸ்டிக் ஹிஞ்ச். அப்போ வந்து இது என்னென்ன சொல்லலாம், அல்டிமேட் லோட் மெத்தட். அப்போது நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது எது வரை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அல்டிமேட் லோட் எது வரை இருக்குதோ அது வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதோட பிளாஸ்டிக் லிமிட், அதாவது ஒரு ஸ்டீல் அது வந்து பிளாஸ்டிக் லிமிட்டை வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து பிளாஸ்டிக் ஹிஞ்ச் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதில் அந்த ஒரு மெம்பர் இருக்குது, அந்த மெம்பரில் வந்து மேலே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கம்ப்ரெஷன் லோட் ஆக்ட் ஆகும், கீழே வந்து மேலே வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், கீழே வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்.
ஸோ இதில் ரெண்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ரெண்டுமே வந்து வில் பி ஈக்குவல் டு ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இந்த மெம்பரில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு தி ஈல்டு ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா லோட் வந்து எடுக்கும். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை என்னென்னா லோட் எடுக்க முடியாது. சரி, அந்த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் லோடு வந்து எடுக்கும். பிகாஸ் அது வந்து அல்டிமேட்டாக ரீச் ஆகலை. பட் அல்டிமேட் ரீச் ஆகிறதையும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா லோடை எடுக்கும். சரியா? அப்புறம் அந்த அல்டிமேட் லோட் மெத்தடில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் இஸ் இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் இட் இஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் டிசைன் லோட் டு தி ஒர்க்கிங் லோடு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம உள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அல்டிமேட் லோட் வர ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ உள்ளே வந்து ஃபோர்ஸஸ் வந்து ஒரு மெம்பரில் உள்ள ஃபோர்ஸஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதை நம்ம ஆல்ரெடி நம்ம மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கிறோம்ல, அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன எலமெண்ட் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கும். சரியா? இதில் வந்து இட் அலோஸ் வேரிட் செக்ஷன்ஸ் ஆஃப் லோட் ஃபேக்டர்ஸ். இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு லோட் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணிப்பாங்க. சில இடத்துல வந்து 1.2 கன்சிடர் பண்ணிப்பாங்க, ஒரு இடத்துல வந்து 1.7 யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இதில் வந்து 2 யூஸ் பண்ணுவாங்க, தென் அகெயின் 3 வரை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல உள்ள லோட் ஃபேக்டர். இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து சேஃப்டியை மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும். இதோட லைஃப் ஸ்பேனை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இட் டஸ் நாட் கேரண்டி சர்வசிபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ். இந்த இது வந்து இந்த ஆக்சுவலாக அல்டிமேட் லோட் மெத்தட் எதுக்காக டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி இருக்குது, சர்வசிபிலிட்டி இருக்குது, ஆனால் இது வந்து அன்எக்கனாமிக்கலாக இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அல்டிமேட் லோட் மெத்தட் வந்தாங்க. அல்டிமேட் லோட் மெத்தடில் வந்து இது வந்து IS 800 1984 அல்டிமேட் லோட் மெத்தட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவ் மெத்தடாக இல்லை. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா காம்ப்ரிஹென்சிவ் மெத்தடுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு புதுசாக லிமிட் ஸ்டேட் டிசைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லிமிட் ஸ்டேட் டிசைனுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் இஸ் தி காம்ப்ரிஹென்சிவ் மெத்தட், அதாவது அட்வான்ஸ்ட் ஆஃப் அல்டிமேட் லோட் மெத்தடோட அட்வான்ஸ்டு தான் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் மெத்தட். இது வந்து டேக்ஸ் கேர் ஆஃப் போத் ஸ்ட்ரென்த் அண்ட் சர்வசிபிலிட்டி ரெண்டையுமே நம்மளுக்கு கொடுக்குது. இதனால தான் இது வந்து நம்மளுக்கு எந்த கோடில் இருக்குது IS 800 2007 இப்போ உள்ள ரீசன்ட் கோடில் நம்மளுக்கு இந்த லிமிட் ஸ்டேட் டிசைனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? தீஸ் ஆர் தி டிசைன் ஃபிலாசபிஸ். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது டிசைன் ஃபிலாசபி. இப்போது நம்ம என்னென்ன லோட்ஸ் வந்து நம்ம ஒரு பில்டிங்கில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபஸ்ட்டு டெட் லோட், அடுத்தது இம்போஸ்ட் லோட், அடுத்தது விண்ட் லோட், எர்த்குவைக் லோட், எரெக்ஷன் லோட், ஆக்சிடென்டல் லோட்ஸ் அண்ட் தென் செகண்டரி எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன லோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வரிசை ஒவ்வொரு லோடும் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி ஷால் சி அபவுட் டெட் லோட். டெட் லோடு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா IS 875 Part 1 பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நம்ம டெட் லோட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு மெட்டீரியல்னால வர்ற லோடை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா டெட் லோடுன்னு சொல்லுவோம். இப்போ காங்கிரீட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதோட யூனிட் வெயிட் வந்து 25. இஸ் பிளெயினாக இருந்தால் 24 kilonewton per meter cube. If it is RCC it is 25 kilonewton per meter cube. சரியா? இது பிரிக்காக இருந்துச்சுன்னா 18 to 20 kilonewton per meter cube வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா IS 875 Part 1 வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கோடில் வந்து கொடுத்துருக்குறது. சரியா? டெட் லோட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த கோடை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலோட யூனிட் வெயிட் தெரிஞ்சிடும். அந்த யூனிட் வெயிட் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், செல்ஃப் வெயிட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ செல்ஃப் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஒரு மெட்டீரியலோட வால்யூம் தெரிஞ்சுன்னா அந்த வால்யூம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் இன் கிலோ நியூட்டன். ஸோ கிலோ நியூட்டன் அதாவது யூனிட் வெயிட் கூட நீங்கள் உங்களோட வால்யூமை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் இன் தி கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட் இஸ் இம்போஸ்ட் லோட். ஸோ இம்போஸ்ட் லோட் வந்து நிறைய லோட்ஸ் இருக்குது. அது 4 or 5 லோட்ஸ் இருக்குது. இதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைவ் லோட். லைவ் லோடுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து டைம் டு டைம் வந்து வேரி ஆகும், பிளேஸ் டு பிளேஸ் வேரி ஆகும். இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரூமுக்கு ரூம் வந்து வேரி ஆகும், ஃப்ளோர் டு ஃப்ளோர் வேரி ஆகும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா
லைவ் லோடுன்னு சொல்கிறோம். அதாவது இட் இஸ் வேரியிங் லோடு, அதுதான் நம்ம வந்து லைவ் லோடுன்னு சொல்கிறோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆக்குபென்சி. இதில் வந்து ஆக்குபென்சி அப்படின்னு சொல்லாச்சுன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் எடுத்துக்கலாம், இண்டஸ்ட்ரியல் பில்டிங் எடுத்துக்கலாம், எஜுகேஷன் பில்டிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங், அதாவது அசம்பிளி பில்டிங்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு லைவ் லோட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் IS 875 Part 2. ஸோ இதில் வந்து வேரியஸ் ஃப்ளோஸ்க்கு எப்படி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் வந்து லைவ் லோட் வந்து ஃப்ளோஸ் போக 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 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா லோடோட ரிடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீழே உள்ள ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மேலே இருக்க லோடு வந்து நம்மளுக்கு இங்கே ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே உள்ள ஃப்ளோரில் அதுக்கு மேலே உள்ள லோடு வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக என்னாகும், மேலே போக போக என்னாகும் அப்படின்னா லோடோட ரிடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் எப்படி லோடு ரிடக்ஷன் பார்த்துருக்காங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கொடுத்துருக்க லைவ் லோடை அப்படியே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். தட் இஸ் இட் மே பி கிலோமீட்டர், இட் வில் பி கிவன் இன் கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு தான் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏரியா பேஸ்ட் அப்பான் தி ஏரியா, ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு தான் வந்து அந்த கோட் புக்கில் IS 875 Part 2 கோட் புக்கில் வந்து லோடு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த லோடு வந்து அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு ரிடக்ஷனும் இருக்காது. இது ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா 10% ரிடக்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. தென் செகண்ட் ஃப்ளோராக இருந்துச்சுன்னா 20%, தேர்ட் ஃப்ளோராக இருந்தால் 30% ரிடக்ஷன் வந்து நம்ம அதில் கன்சிடர் பண்ணக்கூடாது. 30% ரிடக்ஷன் வந்து 30% ரிடக்ஷன் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிருக்க லைவ் லோடில் 30% ரெடியூஸ் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் லோடுக்கு. தென் ஃபோர்த்து ஃப்ளோருக்கும் அதுக்கு மேலே உள்ள ஃப்ளோர் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா 40% ரிடக்ஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சரியா? இதுதான் வந்து லைவ் லோடு வந்து நம்ம இது பண்ணுறது. அடுத்து க்ரெயின் லோடுனால் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து க்ரெயின் இல்லைனா அதர் மிஷின்ஸ் நம்ம ஏதாவது நம்ம ஸ்ட்ரக்சரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம எதுவும் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதனால் வர லோடு தான் நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் க்ரெயின் லோடு. நெக்ஸ்ட் இஸ் ஸ்னோ லோடு வந்து இது எல்லாமே வந்து இம்போஸ் லோடில் தான் வருது. ஸ்னோ லோடு வந்து என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இஃப் ரூஃப் மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்க ரூஃபோட ஆங்கிள் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 60 டிகிரி, ரூஃபோட ஆங்கிள் கிரேட்டர் தேன் 60 டிகிரியாக இருந்தால் இந்த ஸ்னோ லோட் கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ஸ்னோ லோடோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2.5 Nm/m² per mm டெப்த் ஆஃப் தி ஸ்னோ. ஒரு mm டெப்த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2.5 Nm/m² லோடு வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லை ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம விண்ட் லோடெலாம் படிப்போம். இந்த விண்ட் லோடு இருக்க இடத்துல ஸ்னோ இருக்காது. அதனால் விண்ட் லோடையும் ஸ்னோவையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், காம்பினேஷனில் வந்து ஒரே டைமில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சரியா? தீஸ் ஆர் தி இம்போஸ் லோடு. இன்னும் நிறைய இம்போஸ் லோட்ஸ் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி இம்போஸ் லோட்ஸ். அப்புறம் அடுத்தது விண்ட் லோடு அப்படின்னு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி இட் இஸ் கிவன் இன் கோட் புக் IS 875 Part 3. இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு பில்டிங்கோட சைஸ், ஷேப், அந்த பில்டிங் எங்கே லொக்கேட் பண்ணுறாங்க, இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா விண்ட் லோடு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து எப்போவுமே வந்து பாஸ்கலில் தான் கேட்பாங்க, கிலோ பாஸ்கலில் தான் கேட்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் மோஸ்ட்லி அப்பான் தி லொக்காலிட்டி. அங்கே உள்ள பேசிக் விண்ட் ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா விண்ட் லோடு கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது எர்த்குவேக் லோடு இட் இஸ் ஆல்சோ கால்ட் சீஸ்மிக் லோடு. இந்த சீஸ்மிக் லோடு என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா எர்த்தில் ஒரு ஷாக் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஷாக் க்ரியேட் ஆகிறனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆடுது. ஸோ கீழே வந்து பூமிக்கு கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் ஆடுது. அந்த ஃபவுண்டேஷன் ஆடுறனால அதை ஆடுறது அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா பில்டிங்க்கு மேலே இருக்கிற லோடு, அந்த லோடை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பில்டிங் வந்து ஆடும். அண்ட் திஸ் டியூ டு அடிஷ்னல் ஃபோர்ஸஸ் ஆர் டெவலப்ட் ஆன் தி சூப்பர் ஸ்ட்ரக்சர். தட் இஸ் மேலே இருக்கிற பில்டிங் வர்ற ஆடு. அடுத்தது இந்த டோட்டல் வைப்ரேஷனையும் நம்ம 3 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல், 2 டைரக்ஷன்லையும் இருக்கிற 2 டைரக்ஷனையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எர்த்குவேக் கன்சிடர் பண்ணுறோம். மோஸ்ட்டாக என்னென்னா ஹரிசாண்டல் லோடை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் எர்த்குவேக் லோட் சீஸ்மிக் லோடை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது எரெக்ஷன் லோட்னா இட் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம செல்ஃப் வெயிட் கன்சிடர் பண்ணிட்டோம். அதில் ஆக்ட் ஆகிற லைவ் லோடு வந்து டிசைனுக்கு கன்சிடர் பண்ணியிருப்போம். அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செல்ஃப் வெயிட் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஆனால்
அதில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ், மிஷின்ஸ் எல்லாமே எதில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹைட்டில் அந்த பில்டிங் மேலே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஜஸ்ட் நீங்கள் வந்து பில்டிங் கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷஃப்ஹோல்டிங் போட்டிருப்பாங்க. ஹரிசாண்டலாக ஒரு உடன் பிளெயின் போட்டு அந்த பிளெயினில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளோட ஒர்க்கர்ஸ் நின்று ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த லோடு எல்லாமே எதில் ஆக்ட் ஆகுது, பில்டிங்கில் தான் ஆக்ட் ஆகுது. அந்த பில்டிங்கில் ஆக்ட் ஆகிற லோடு எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து எரெக்ஷன் லோடு தான். நெக்ஸ்ட் இஸ் ஆக்சிடென்டல் லோடு. ஆக்சிடென்டல் லோடுன்னு சொல்லலாம், இல்லைனா இம்பேக்ட் லோடுன்னு சொல்லலாம். இட் இஸ் சடனாக வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இட் இஸ் கால் ஆக்சிடென்டல் லோட் ஆர் இம்பேக்ட் லோட். இது எதனால் வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒன்று வெஹிக்கிள்ஸ்னால வரும், இன்னொன்று வந்து ஒரு க்ரெயின் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, திடீர்னு அந்த க்ரெயின் வந்து ஃபெயிலியர் ஆகி வந்து என்ன ஆகுது, அந்த மேலே இருக்க வெயிட் வந்து கீழே ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ கால் ஆக்சிடென்டல் லோட்ஸ் ஆர் இம்பேக்ட் லோட்ஸ். இதை பேஸ் பண்ணி இது எந்த கோடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா IS 875 Part 5 வந்து இந்த கோட் புக்கில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதை வந்து இன்னொன்று ஆக்சிடென்டல் லோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு வெஹிக்கிள், அதாவது ரோட் சைடில் பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகுறது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜஸ்ட் திடீர்னு ஆக்சிடென்டலாக ஒரு பில்டிங் மேலே இடிக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த லோடையும் நம்ம என்ன பண்ணணும், இதில் கன்சிடர் பண்ணணும். இந்த ஆக்சிடென்டல் லோடை எப்படி இந்த வெஹிக்கிள் மோதுறனால வர லோடு வந்து எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1.2 மீட்டர் ஹைட் வர, ஏன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து 1.2 மீட்டர் வர ஹைட் லெவலில் வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது ஒரு டிரைவரோட ஐசைட் வந்து ஃப்ரம் தி ஃப்ளோர், தட் இஸ் ரோடோட லெவல்லேருந்து 1.2 மீட்டர் ஹைட் தள்ளி தான் நம்மளோட டிரைவரோட ஐ லெவல் இருக்கும். ஸோ அந்த லெவல் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 1.2 மீட்டர் ஹைட்டில் வந்து மோதுறதாகவும், அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா 36 km/hங்கிற ஸ்பீடில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து மோதுனா என்ன எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு பில்டிங்கில் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. Then I have missed that the code book used for seismic load is 1893 IS 1893 code book வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? தென் சம் மோர் ரோட்ஸ், தட் இஸ் செகண்டரி எஃபெக்ட்ஸில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் ஒரு பக்கம் மட்டும் செட்டில் ஆகுது, தட் இஸ் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஒன் ஆஃப் தி செகண்டரி எஃபெக்ட். இந்த டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இஃப் தி ஃபவுண்டேஷன் இஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பான்சிவ் சாயிலில் ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மாதிரி டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் நடக்கும். அடுத்தது டிஃபரன்ஷியல் ஷார்ட்னிங் ஆஃப் காலம். டிஃபரன்ஷியல் ஷார்ட்னிங் ஆஃப் காலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு காலம் இருக்குது, ஒரு காலம் வந்து உங்களுக்கு வந்து ஷார்டன் ஆகுது, தட் இஸ் க்ரஷிங் வந்து அதில் அக்வர் ஆகிடுச்சுன்னா அடுத்த காலம் வந்து சேஃபாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேறு எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி லோடு அப்ளை ஆகலைன்னு அர்த்தம். அடுத்தது தேர்ட் வந்து எசென்ட்ரிக் கனெக்ஷன். ஒரு டிசைன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆர்டினரியாக ஆக்சியல் கனெக்ஷன் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சைட்டில் போய் பார்த்தோன்னா அது வந்து நம்ம டிசைன் பண்ணதுக்கு ஏற்றாப்ப இருக்காது, அது எசென்ட்ரிக் கனெக்ஷனாக மாறி இருந்திருக்கும். இது ஒரு கண்டிஷன். அடுத்தது ஃபோர்த் வந்து ரிஜிடிட்டி ஆஃப் ஜாயின்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி டிசைன் அசம்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு டிசைன் பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து போல்ட் நட் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் சைட்டில் வந்து போல்ட் நட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்காது. அதனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெல்ட் கனெக்ஷன் வச்சு விட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் வேரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த செகண்டரி எஃபெக்ட்ஸ் வந்து அக்வர் ஆகும். சரியா? தீஸ் ஆர் தி லோட்ஸ். இன்னும் ரெண்டு மூணு லோட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எர்த் ப்ரெஷர். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எர்த் ப்ரெஷர் வந்து கன்சிடர் பண்ணணும் டிசைன் ஆஃப் த பில்டிங். இதுக்காக அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மேலேருந்து கீழே கிரவுண்டுக்கு போகிற ஃபோர்ஸ், தட் இஸ் கிராவிட்டினால உங்களுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஆனால் அந்த எர்த் ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதாவது பூமிக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ நீங்கள் மிதிச்சிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களை தாங்குதுன்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களோட வெயிட்டுக்கு ஏற்றாப்ப பூமியும் உங்களுக்கு வந்து ஒரு அப்போர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண பூமிக்கு மேலே நிற்கிறீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா புதக்குழியில் புதஞ்ச மாதிரி கீழே போகணும், பூமியில் கீழே. அப்போ அந்த ப்ரெஷரை வந்து கொடுக்குறது அது என்னது எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த இதையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு பில்டிங்கோட டிசைனில் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஆனால் அதை இப்போ ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து ஆக்ட் ஆகும், அப்படி தானே? அப்போ அந்த வாட்டர்னால ஆக்ட் ஆகிற லோடு வந்து என்னதான் வாட்டர் கவுண்ட்ராக்ட் லோடு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்ஜஸ் அந்த மாதிரி, அதாவது பியர்ஸ், தென்
ஹார்பரில் வந்து நம்மளுக்கு வந்து பேக் வாட்டர்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லோடை வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. சரியா? தென் we shall see next about the load combination. ஸோ லோட் காம்பினேஷன் என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெட் லோட் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, டெட் லோட் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட், அடுத்தது வந்து டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் எர்த்குவேக் லோட் ஆர் விண்ட் லோட். ஸோ எது வந்து மேக்ஸிமமாக இருக்கும், எந்த லோடு வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அந்த லோடை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் ஸ்னோ லோட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விண்ட் லோடும் ஸ்னோ லோடும் ஒரே இடத்துல ஒரே டைமில் ஆக்ட் ஆகாது. என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, விண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்னோ இருக்காது. அதனால தான் வந்து விண்ட் லோடும் ஸ்னோ லோடும் ஒரே இடத்துல ஆக்ட் ஆகாது. ஸோ டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் ஸ்னோ லோட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் இட் இஸ் டெட் லோட் ப்ளஸ் எர்த்குவேக் லோட். அண்ட் சிக்ஸ்த் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் இம்பேக்ட் லோடு. ஸோ இம்பேக்ட் லோடு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அண்ட் செவன்த் இட் இஸ் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் மைனஸ் எர்த் ப்ரெஷர். ஸோ எர்த் ப்ரெஷர் வந்து அப்போட் ஆகுது, மற்ற எல்லாமே வந்து டவுனோட் ஆக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் எர்த் ப்ரெஷர். அண்ட் எயித் இட் இஸ் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் ஆர் மைனஸ் wind load or earthquake load minus earth pressure. These are the load combinations. Okay, with this we shall see the remaining in next video. If you like, press the like button and share it with your friends. If you need any other concepts, you can comment it, so I'll be free to explain it.